எங்கள் ஒவ்வொரு மனிதருடைய அடி உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்கிறது. நாங்கள் அனைவரும் ஹஜ் செய்ய வேண்டும், நாங்கள் அனைவரும் உம்ரா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதன் ஆண் பெண்ணுடைய உள்ளத்திலும் இந்த காலகட்டத்திலே அப்படியாப்பட்ட காட்சிகளை பார்க்கும் பொழுது நாம் எங்களுடைய உள்ளம் கண்ணீர் வடிக்கும். இதற்கு சகோதரர்களே மிக முக்கியமான 2 விடயங்களை நாம் சிந்தனையில் வைத்துக் கொள்வோம். முதலாவது, 5 நேர தொழுகைக்கு பின்னாலும் தஹஜ்ஜுடைய நேரத்திலும் அதிகமாக நாம் துஆக்களில் ஈடுபடுவோம். எந்த அளவுக்கு அதிகமான துஆக்களில் நாம் ஈடுபடுவோமோ நிச்சயமாக அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக எங்களுக்கும் வாரி வழங்குவான். இரண்டாவதாக அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகின்றார்கள், யாருக்கெல்லாம் ஹஜ் உம்ரா செய்ய விருப்பமோ அவர்கள் அனுபவ ரீதியாக சொல்கின்றார்கள், لقد صدق الله رسوله الرؤيا بالحق لتدخلن المسجد الحرام إن شاء الله آمنين محلقين رؤوسكم ومقصرين لا تخافون فعلم ما لم تعلموا فجعل من دون ذلك فتحا قريبا என்ற இந்த ஆயத்தை சூரத்துல் ஃபத்ஹ்ல வரக்கூடிய இந்த 27வது ஆயத்தை நாம் தொடர்படியாக பாடமிட்டு மனனமிட்டு அதிகமாக ஓதுவோம் என்றிருந்தால் நிச்சயமாக அது ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்யக்கூடிய அடிக்கடி உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்பதை அனுபவ ரீதியாக முஜர்ரப் என்ற கருத்தை அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்தெழுதியிருக்கிறார்கள். உலமாக்களை அணுகி இதனை ஒரு தாளில் எழுதி கட்டாயமாக நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த சந்தர்ப்பங்களை தருவான். எனவே அந்த ஹாஜிமார்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி சென்று பாவம் இல்லாமல் எப்படி திரும்புகின்றார்களோ நாமும் இங்கிருந்து பாவங்களுக்கு தௌபா செய்வோம். பாவங்களுடைய